بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد أرسلنا موسى بآياتنا إلى فرعون وملئه فقال إني رسول رب العالمين. فلما جاءهم بآياتنا إذا هم منها يضحكون. وما نريهم من آية إلا هي أكبر من أختها وأخذناهم بالعذاب لعلهم يرجعون. وقالوا يا أيها الساحر ادع لنا ربك بما عهد عندك إننا لمهتدون. فلما كشفنا عنهم العذاب إذا هم ينكثون. ونادى فرعون في قومه قال يا قوم أليس لي ملك مصر وهذه الأنهار تجري من تحتي أفلا تبصرون. أم أنا خير من هذا الذي هو مهين ولا يكاد يبين. فلولا ألقي عليه أسورة من ذهب أو جاء معه الملائكة مقترنين. فاستخف قومه فأطاعوه إنهم كانوا قوما فاسقين. فلما آسفونا انتقمنا منهم فأغرقناهم أجمعين. فجعلناهم سلفا ومثلا للآخرين. சூரா ஜுஹ்ருஃபுடைய 6வது பகுதி 46வது ஆயத்திலிருந்து 56வது ஆயத்து வரைக்கும். முக்கியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய பெருமதி என்ன, குர்ஆன் எந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற விடயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்தினார். இந்த சூரா ஜுஹ்ருஃபிலே அல்லாஹ் 3 நபிமார்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் கூறியிருக்கின்றார். முதலாவது இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம், அதை நாம் பார்த்து விட்டோம். இரண்டாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம், அதைத்தான் இன்று நாம் தஃப்சீரூடாக பார்க்க இருக்கின்றோம். மூன்றாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம், இன்ஷா அல்லாஹ் அடுத்த தஃப்சீரில் அதை படிக்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துகளில் உலகத்தில் ஆட்சி செய்து அநியாயம் செய்த ஒருவனுடைய வரலாற்றையும் அவர்கள் அழிக்கப்பட்ட வரலாற்றையும் அவர்களுடைய பெருமையான பேச்சையும் பற்றி அல்லாஹ் சொல்கின்றார்.
அல்லாஹ் சொல்கிறான், وَلَقَدْ أَرْسَلْنَا مُوسَى بِآيَاتِنَا நாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எங்களுடைய அத்தாட்சிகளெல்லாம் கொடுத்து அனுப்பினோம். மூசா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் அத்தாட்சிகளை கொடுத்து அனுப்புகிறான். அல்லாஹ் சூரத்துல் இஸ்ரா 101வது ஆயத்திலே அல்லாஹ் எத்தனை அத்தாட்சிகளை கொடுத்தான் என்பதை தெளிவுபடுத்துகிறார். وَلَقَدْ آتَيْنَا مُوسَى 9 آيَاتٍ بَيِّنَاتٍ அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 9 அத்தாட்சிகளை கொடுத்து அனுப்பினார். எத்தனை அத்தாட்சிகள்? 9 அத்தாட்சிகளை கொடுத்து அனுப்பினான். ஃபிரௌன்ட்ட காட்ட சொல்லி. இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த காலத்தில் என்ன அத்தாட்சி இருக்குது? இந்த காலத்துடைய ஆகப்பெரிய அத்தாட்சி தான் குர்ஆன். இன்றைக்கு உள்ள ஃபிரௌன மாதிரி உள்ளவங்கள்ட்ட நாங்கள் ஓதி காட்ட வேண்டிய ஒரு வேதம் எது? குர்ஆன். 9 அத்தாட்சிகள் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். ஃபிரௌனுக்கு போய் காட்டுது. முதலாவது அத்தாட்சி என்ன? அல்லாஹ் முதலாவது அத்தாட்சியாக கொடுத்தது தூஃபான். சூரத்துல் அராஃபிலே அல்லாஹ் 7வது சூரா 133வது ஆயத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், فَأَرْسَلْنَا عَلَيْهِمُ الطُّوفَانَ வெள்ளம் வருது. இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இரண்டாவது வல்ஜராத வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி அனுப்பி அல்லாஹ் அவர்களுடைய விவசாயத்தை அழித்தார். அத்தாட்சி. மூன்றாவது வல் கும்மல் பேன். தலையில பேன், எல்லார தலையிலையும் பேன். அத்தாட்சி அல்லாஹ்வுடைய. நான்காவது வஃபாதி'. வஃபாதி' என்றால் திஃப்தஉடைய பன்மை, தவளைகள். தவளைகள் தவளை எங்க பார்த்தாலும் ஊடு நிறைய தவளை. வத்தம. ஐந்தாவது அத்தாட்சி என்ன செய்வோம்? ரத்தம். தண்ணியை குடிக்க எடுத்த ரத்தம். அத்தாட்சி அல்லாஹ்வுடைய. ஆயாத்தின் முஃபஸ்ஸலாத் தெளிவான அத்தாட்சி. ஆறாவது என்ன? பஞ்சம். என்னத்தை கொடுத்தா அல்லாஹ்? அப்போ பஞ்சமும் அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சி. பஞ்சம் வருது, ஒரு நாட்டில் பஞ்சம் வருது, அவங்க அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். விவசாயம் குறையுது, உயிர்கள் குறையுது, பிரயோஜனங்கள் குறையுது. ஆறாவது. ஏழாவது அத்தாட்சி என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அசா, கம்பு. கம்பை போடுவாங்க, பாம்பாக மாறும். எட்டாவது அத்தாட்சி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கை. அப்படியே கையை வெளியே எடுப்பாங்க, வெள்ளை அரிக்கும். ஒன்பதாவது அத்தாட்சி கடல் பிளந்தது. கடல் என்ன செஞ்சிச்சு? கடல் பொழக்கிறண்டா. இந்த 9 அத்தாட்சியையும் கொடுத்து அல்லாஹ் அனுப்பினான். யார்ட்ட அனுப்புறான்? இலா ஃபிரௌன வ மலஇஹி. ஃபிரௌனுடமும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடம் அல்லாஹ் அனுப்புறான். மல. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் என்ன சொல்றாங்க? فَقَالَ إِنِّي رَسُولُ رَبِّ الْعَالَمِينَ. ரப்புல் ஆலமீன் யாரு? அகிலத்தார்களுடைய ரப்புடைய தூதர் வந்திருக்கிறேன் நான். அப்போ இன்றைக்கு முஸ்லிம் உலமாக்கள் வாழுவாங்க, நபிமார்கள், இதெல்லாம் ரப்புல் ஆலமீனுடைய தூதுத்துவத்தை சொல்கிறாங்க. இப்போ எங்களோட தஃப்சீர் இது நினைக்கிங்களா நாங்கள் ஒரு புத்தகம் வாசிக்கமெண்டு, இது அல்லாஹ்வுடைய தூதர் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம், அவ்வளோதான். ஏற்றுக்கொள்கிறவங்க ஏற்றுக்கொள்கிறவங்க, மறுக்கிறவங்க மறுங்க. ஏற்றுக்கொண்டா வெற்றி அடைவீங்க, மறுத்தா தோல்வி அடைவீங்க, அவ்வளோதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ பெரிய கொடுங்கோலன் அநியாயக்காரன்ட்ட போய் சொன்ன வார்த்தை என்ன? இன்னி ரசூலு ரப்பில் ஆலமீன். நான் அகிலத்தார்களின் ரப்பாகிய அல்லாஹுடைய யார்? நான் தூதராக வந்திருக்கிறேன். இந்த இடத்த சொல்ல பாருங்க, ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் யாரு? ரப்புல் ஆலமீன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? ரஹ்மத்துல்லில் ஆலமீன். குர்ஆன் யார்? எது? திக்ருல்லில் ஆலமீன்.
இந்த மூணு முக்கியம். அல்லாஹ் ரப்புல் முஸ்லிமீன் அல்ல, அல்லாஹ் ரப்புல் மூமினீன் அல்ல. முஸ்லீம்களுக்கு மட்டுமா ரப் அல்லாஹ் இல்லை, முழு மனித சமூகம், ஆலம், ஜின், பறவைகள், மிருகங்கள் எல்லாத்துக்கும் ரப் அல்லாஹ். அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல்லில் ஆலமீன், ஆலத்துக்கு ரஹ்மத். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம்களுக்கு மட்டும் ரஹ்மத்தா இல்லை. இதே போல குர்ஆன், குர்ஆன் திக்ருல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு உபதேசம் குர்ஆன். அப்போ ரப்புல் ஆலமீன் என்ற சொல் அல்லாஹ் குர்ஆன்ல கிட்டத்தட்ட 25 தடவை குர்ஆன்ல கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை தடவை? இப்போ நோம்புல குர்ஆன் ஓதிங்க தான் இன்ஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மட்டும் தேடுங்க பாபு. ஓதக்கொள்ள ரப்புல் ஆலமீன் வந்தால் ஒரு பென்சிலை பேன் எடுத்து அப்படி கீழே கோடண்டோ போடுற. அப்போ குர்ஆனை ததப்புரோட ஓதலாம். எப்படி ஓதலாம் குர்ஆனை? நல்லா நோட்டமிட்டு குர்ஆனை ஓதலாம். அப்போ ஓதுற குர்ஆனில் மார்க் பண்ணி வச்சு கொள்ளணும். ரப்புல் ஆலமீன் என்று குர்ஆனில் எத்தனை தடவை வந்திருக்குது? கிட்டத்தட்ட 25 தடவை. ரப்பு அல்லாஹ் சொன்னா ரப்புல் ஆலமீன், அப்பா அகிலத்தாவுடைய ரப்பு நான் தான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்றாங்க என்ன? ஃபகால இன்னி ரசூலு ரப்பில் ஆலமீன், நான் அகிலத்தாவுடைய ரப்புடைய தூதராக இருக்கிறேன். فَلَمَّا جَاءَهُمْ بِآيَاتِنَا, அல்லாஹ் சொல்றான், எங்களுடைய அத்தாட்சிகளை எல்லாம் கொண்டு வந்த பொழுது. அப்போ ஃபிரௌன்ட்ட இந்த 9 அத்தாட்சியை மூசா அலைஹிஸ்ஸலாம் காட்டுறாங்க. இதஹும் மின்ஹா யضحكون, அப்போ ஃபிரௌன் சிரிச்சாங்களா. ஃபிரௌனும் அவங்களோட கிபத்தியலும் இதை பார்த்து என்ன செஞ்சாங்க? கிண்டலுக்கு சிரிக்கிறது தெரியுமா? குர்ஆனை பார்த்து, இஸ்லாத்தை பார்த்து கிண்டலுக்கு சிரிக்கிறது. அவங்களோட அந்த 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 ப்ரோக்ராம் ஒன்று அது போயிட்டு தான் இருக்கு. என்ன பஞ்சம் வந்தாலும் ப்ரோக்ராம் போயிட்டு தான் இருக்கு. என்ன பஞ்சம் என்ன அடே எங்கேருந்து இது வருதுன்றதை தேடி பிடிக்க ஒத்தரும் இல்லை, சொல்லி கொடுக்க ஒத்தரும் இல்லை. சோதனைகள் பூமியிலிருந்து வாரதா வானத்திலிருந்து வாரதா? ரிஸ்க் எங்கேருந்து வாரது? வானத்துலேருந்து தான் ரிஸ்க் வரும். அப்போ இஸ்லாம் வந்ததோட மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட அத்தாட்சிகளை காட்டினதோட இதஹும் மின்ஹா யضحكون, என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? யضحكூன்டா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கிண்டல் பண்ணுற. என்னண்டா உலகத்தில் காஃபிர் முனாஃபிக்குடைய வேலை தானே மார்க்கத்தை கிண்டல் பண்ணுற, மார்க்கத்தை கிண்டல் பண்ணுறது. அவ கிண்டல் பண்ணுறாங்க. அல்லாஹ் எவ்வளோ பொறுமை உள்ளோம். நாங்கள் எங்களுக்கு கோபம் வந்துடும், தூக்கி ஜெயிலில் போட்டுருவோம். எங்களுக்கு எதிராக பேசினா எவனாவது தண்டிக்க. அல்லாஹ் எவ்வளோ இரக்கமுடையவன். அல்லாஹ் சொல்கிறான், وَمَا نُرِيهِمْ مِنْ آيَةٍ إِلَّا هِيَ أَكْبَرُ مِنْ أُخْتِهَا وَمَا نُرِيهِمْ مِنْ آيَةٍ, ஒரு அத்தாட்சி அனுப்பவில்லை, அதற்கு பிறகுள்ள அத்தாட்சி அதை விட பெருசாக தான் இருந்துச்சா. 9 அத்தாட்சியில் ஒன்றை விட ஒன்று பெருசு. وَمَا نُرِيهِمْ مِنْ آيَةٍ إِلَّا هِيَ أَكْبَرُ مِنْ أُخْتِهَا, ஒரு அத்தாட்சியை விட மறு அத்தாட்சி பெரிதாகவே இருந்தது. அப்போ 9 அத்தாட்சியை காட்டின எண்ணத்துக்கு அல்லாஹ் பிடிக்கிறது, பிடிக்கத்தான். சிலருக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்ததே அவ்வளோ பிடிக்கிறது, இதை விளங்காது. وَأَخَذْنَاهُمْ بِالْعَذَابِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ وَأَخَذْنَاهُمْ بِالْعَذَابِ, அவர்களுக்கு நாம் தண்டனையை கொடுத்ததே. لَعَلَّهُمْ يَرْجِعُونَ, அவர்கள் குஃப்ரிலிருந்து மீண்டு வர வேண்டும். அவர்கள் குஃப்ரிலிருந்து மீண்டு வர வேண்டும். இன்னைக்கு குஃப்ரில் இருக்கிறாங்க, ஷிர்கில் இருக்கிறாங்க.
நாங்கள் எவ்வளோண்டை பயந்துட்டோம்டா காஃபிர்னு பேசாதீங்க ஹசரத், காஃபிர்னு சொல்லப்படாது. உங்களை மாதிரி பயந்தவன் உலகத்தில் இருந்தான்டா எங்க இஸ்லாம் வளரப்போகுது. وَأَخَذْنَاهُمْ بِالْعَذَابِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. அல்லாஹ் சொல்கிறான், தண்டனையை கொடுத்தோம், ஏன் நீங்க திரும்பி வரணும் அல்லாஹ் இடத்துல. எங்கிருந்து இந்த சோதனை வருது, எங்கிருந்து இந்த தண்டனை வருதுன்னு தேடி அல்லாஹ் அடைங்க வந்து. இப்ப 9 சோதனை வந்த பொழுதும் ஃபிர்அவுனுடைய கூட்டமும் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்து துஆ செய்யுங்க மூசா. வகாலு 49வது ஆயத்தை பாருங்க. வகாலு யா அய்யுஹஸ் சாஹிர், வந்து அவங்க சொன்னது சூனியக்காரரே. சாஹிரண்டா யாரு? அந்த காலத்தில் சூனியக்காரர்களை பெரிய ஆலிமா கருதினாங்க. சூனியன் தான் அந்த காலத்தை உயர்ந்துருச்சு. அப்போ கேட்டாங்க, யா அய்யுஹஸ் சாஹிர் உதுஉ லனா ரப்பக பிமா அஹித இந்தக், உங்களோட ரப்பிடத்தில் எங்களுக்கா துஆ கேளுங்களேன், என்ன நீங்க செஞ்ச உடன்படிக்கை. இன்னனா லமுஹ்ததூன், இந்த அதாபுகள் எங்களை விட்டு போனா நாங்கள் நேர்வழி அடைவோம் சொன்னாங்க. உங்களோட நல்ல வழிக்கு வருவோம், இஸ்லாத்தை தழுவுவோம் அப்படின்றாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் இவங்களோட சோதனைகளை இல்லாமலாக்கு. எப்ப சோதனை இல்லாம போயிச்சோ உடன்படிக்கைக்கு மாறு செஞ்சிட்டாங்க. فَلَمَّا كَشَفْنَا عَنْهُمُ الْعَذَابَ, அவர்களுக்கு இறங்கிய தண்டனையை நாம் போக்கிய பொழுது إِذَا هُمْ يَنْكُثُونَ, அவர்கள் உடன்படிக்கையை முறித்து விட்டார்கள். அப்ப ஒவ்வொரு சோதனை வரும் பொழுதும் யார்கிட்ட போவாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம். இன்றைக்கு சோதனை வந்தா முஸ்லீம்கள்ட்ட வராங்களா? இல்லை, அது கூட இந்த அறிவு இல்லை. இன்றைக்கு அப்படியே முஸ்லீம்களுடைய அல்லாஹ்ட துஆ கேட்டால் இல்லாமல் ஆக்கட்டும். ஏன்? அல்லாஹுவை பற்றி நாங்கள் விளங்கப்படுத்தலன்னும் சொல்லி கொடுக்கல ஒருத்தருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி வச்சிருந்தாங்க, சோதனை எங்கள்கிட்ட இருந்தா வருது. இன்றைக்கு முஸ்லீம்களுக்கே சொல்லி கொடுக்காங்க, நீங்க சொல்லப்படாது, நீங்க அல்லாஹ்க்கு மாறு செஞ்சாத்தால தான் அந்த தண்டனை வருதுன்னு கூட சொல்லிடப்படாதா? இப்படி கதை. நீங்க மையத்தை பத்த வச்சதால தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம்னு கூட சொல்லிடப்படாதா? நீங்க பள்ளிவாசல்களை உடைச்சதால தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம், நீங்க மதரசாக்களை மூடுறதால தான் இவ்வளோ சோதனைன்னு கூட சொல்லிடப்படாது. எப்படி பயத்தாட்டி வச்சிருக்கீங்க எல்லாரையும்? நாங்கள் தைரியமாக சொல்லோம், இந்த சமூகத்துக்கு இந்த உலகத்துக்கு சோதனை இறங்குறது எதால? அல்லாவையும் ரசூலையும் முஸ்லீம்களையும் குர்ஆனையும் நோவினப்படுத்துறதால். அதாபு அதாப், இது அதாபுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் சூரா ஸுக்ரூஃப்ல. நீ அல்லாஹ்வுக்கு ஏசுறீங்க, ரசூலுக்கு ஏசுறீங்க, இஸ்லாத்துக்கு ஏசுறீங்க, ஹிஜாபுக்கு ஏசுறீங்க, ஹலாலுக்கு ஏசுறீங்க. கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும், உங்களுக்கு எல்லாருக்கும் ஏசுவீங்க. அது பிறகு ஆக்களை காணல, சோதனை வரக்குள்ள இவனை காணல, ஏசினவனை காணல. சோதனை வரும் பொழுது பிச்சை எடுக்கணும், நாங்கள் ஓத்தட்ட போய் ஏதாவது போடுங்க, ஏதாவது தாங்க. முதல்ல சமூகத்துக்கு விளங்கப்படுத்தணும், எப்ப அல்லாஹ் ரசூல்ல கை வைப்பீங்களோ நீ உருப்பட மாட்டி. இந்த உண்மையை நாங்க தெளிவா விளங்கப்படுத்தோம். அல்லாஹ் சொல்றான், இப்ப ஃபிரௌனுக்கு பெருமை தானே. ஏண்டா ஏன் சத்ததான் ஏண்டா ஃபிரௌனுடைய வரலாறை ஏன் அல்லாஹ் சொல்லணுமெண்டா,
ஃபிரௌன் ஒரு அநியாயக்காரர். வநாதா ஃபிரௌனு ஃபீ கௌமிஹி, ஃபிரௌன் தன்னுடைய சமூகத்தாரிலே வந்து அழைத்தான். என்ன செஞ்சான்? قال يا قوم, என்னுடைய சமூகத்தினர்களே, ஃபிரௌன் கேட்கிறான், அலைஸ லீ முல்கு மிஸ்ர், மிஸ்ருடைய ஆட்சி எனக்குரியதாக இல்லையா? அலைஸ லீ முல்கு மிஸ்ர், ஏனென்றா ஃபிரௌன் வாழ்ந்த நாடு எது? மிஸ்ர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்ட நாடு எது? மிஸ்ர். அலைஸ லீ முல்கு மிஸ்ர், மிஸ்ருடைய ஆட்சி எனக்குரியதாக இல்லையா? என்ற கையில் ஆட்சி இருக்குது. ஆனால் உண்மையான ஆட்சி ஃபிரௌன்ட கையிலையா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையிலையா? யார கையில் உண்மையான ஆட்சி? மூசா அலைஹிஸ். ஏன் கஷ்டம் வரக்குள்ள யார்கிட்ட தேடி போறவர்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து. பிஸ்மில்லாஹ். ஒரு சோதனைக்கு முகங்கெடுக்க தெரியாட்டி அது என்ன ஆட்சி? அது ஒரு கஷ்டத்துக்கு முகம் கொடுக்க இயலா. ஏன்? அல்லாஹ்ட சக்தி இல்லை, பவர் இல்லை. அவ உண்மையிலே ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் யாரு? மிஸ்ர மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்போ குர்ஆன்ல நீ ஓத கொள்ள விளங்கும். நும்ரூத் உண்மையான அரசனா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உண்மையான அரசனா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏன்? ஈராக்கு ஆண்டு கொண்டிருந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சுல்தான் அதீம் என்கிறார், ஆட்சியை கொடுத்திருந்தோம். ஃபிரௌன் பெருமையில சொல்றான் என்ன? قال يا قوم أليس لي ملك مصر, மிஸ்ருடைய ஆட்சி எனக்குரியதாக இல்லையா கேட்கிறார். وهذه الأنهار تجري من تحتي, இந்த ஆறுகள் எல்லாம் எனக்கு கீழாக ஓடுது இல்லையா? மிஸ்ரில் உள்ள ஆறுகள் என்ன ஆறு இருக்கு மிஸ்ரில்? நைல் நதி. அந்த நேரம் முக்கியமான 4 ஆறுகள் இருந்தது. நஹ்ருல் மலிக் முதலாவது, இரண்டாவது நஹ்ரு தூலூன், தூலூன் ஆறு. இப்போ ஸ்ரீலங்காலிங்க மகாவலி கங்கை உதாரணமாக, மகாவலி. வேற என்ன கங்கை இருக்குது? கலனி கங்கை. ஒவ்வொரு கங்கைகள் இருக்குது. இது இந்த நாட்டை முன்னேற்றத்துக்கு அது மட்டும் போதும், ஆறு மட்டும் போதும். எத்தனை மாணிக்கம் உள்ளுக்கு இருக்குது, எவ்வளோ தங்கம். ஸ்ரீலங்காவில் மாணிக்கம் இருக்கா இல்லையா நாட்டை முன்னேற்ற? ஸ்ரீலங்காவில் தங்கம் இருக்கா இல்லையா? நாட்டை ஆத்து இருக்கு தங்கம். ஆறு ஒரு நாட்டில், ஆறு நாட்டுடைய முன்னேற்ற தெரிந்தவர்களுக்கு. ஃபிரௌன் சொன்னான் அதுதான். ஏண்டா ஃபிரௌன் ஆறால முன்னுக்கு வந்தவன். ஆறுகள் ஓடுறது ஒரு நாட்டில் வந்து எவ்வளோ வளம். 4 ஆறுகள் இருந்தது ஃபிரௌனுடைய காலத்தில் மிஸ்ரில். ஒன்று நஹ்ருல் மலிக், இரண்டாவது நஹ்ரு தூலூன், மூன்றாவது நஹ்ரு திம்யாத், நாலாவது நஹ்ரு தின்னீஸ். நஹ்ரு தின்னீஸ் இன்றைக்கு இருக்கிறது திம்யாத்தும் ரஷீதும் தான். நைல் நதியிலிருந்து வர ஆறுகள். ஏனென்றா ஆறுகளூடாக நாட்டை முன்னேற்றலாம். ஆறுகளூடாக என்ன செய்யலாம்? ஸ்ரீலங்காவை சுற்றி வளர்ச்சி கடல் இருக்கு, எப்படி நாட்டை முன்னேற்றலாம்? வளர்ச்சி கடல், கடல் வளம், விவசாய வளம். ஸ்ரீலங்காவில் இல்லாத வளமா? அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளோ வளம். நாட்டை முன்னேற்றத்துக்கான வளம். சரியான சிந்தனை தேவை, அதுதான் தேவை. என்ன தேவை? சரியான சிந்தனை தேவை. அநியாயம் இல்லாத ஆட்சி தேவை. யாருக்கும் அநியாயம் பண்ணப்படாது, அது யாராக இருந்தாலும் சரி. முஸ்லீம்களும் அநியாயம் செய்யப்படாது யாருக்கு. யார் யாருக்கு அநியாயம் பண்ணினாலும் அல்லாஹ் விட மாட்டார். இது பொதுவான நியதி. இப்போ முஸ்லீம்கள் ஆள்றாங்கன்னு வைங்கள, உதாரணமாக அரபு நாடுகளில் இவங்க முஸ்லீம் நாட்டில் வாழக்கூடிய ஏனைய மதத்தினர்களுக்கு அநியாயம் செய்தாலும் அந்த நாடு முன்னுக்கு வராது.
ஏன் அநியாயம் என்று அது யார் செஞ்சாலும் சரி. சரி, நீங்கள் 10 பூனையை கட்டி வச்சு அநியாயம் பண்ணுறீங்க, நீங்கள் முன்னும் போக மாட்டீங்க. மனிதனுக்கல்ல பூனைக்கு அநியாயம் செஞ்ச. சரி, ஒரு 1000 எறும்பு இருக்கிற இடத்துல 10 வச்சு விட்றீங்க, எறும்பை 10 வைக்கலுமா? அநியாயம் பண்ணிட்டீங்க, உயிரை கொண்டுட்டீங்க. நீங்கள் எறும்பு, நாய், பூனைக்கு அநியாயம் செஞ்சாலே அல்லாஹுடைய தண்டனை இறங்குமெண்டா, மனிதனுக்கு அநியாயம் பண்ணினா, மனிதனுடைய இரத்தத்தை ஓட்டினான். அதனால தான் அநியாயம் செய்தவர்கள் ஒரு நாளும் முன்னேற முடியாது. ஃபிரௌன் இவ்வளோ வசதி இருந்த சொன்னான், வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இந்த ஆறுகள் எல்லாம் எனக்கு கீழால தானே ஓடுது. அஃபலா துப்சிரூன், நீங்க பார்க்க மாட்டீங்களா கேட்கிறார் ஃபிரௌன். அது மாத்திரமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கிண்டல் அடிக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத் என்ன செய்கிறாரு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய 4 விடயத்தை வச்சு கிண்டல் பண்றார். முதலாவது, அம் அன கைரும் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன். முதலாவது என்ன சொல்றாரு? நான் சிறந்தவனா அல்லது இந்த மஹீன், மஹீன் என்ன அரபுல, இந்த கேவலமான மூசா சிறந்தவரா? சொல்லுங்க பாபு. இவர் கேட்கிறார். இப்ப மக்களிடத்தில் அவர் நினைச்சிட்டார் அவர் தான் சிறந்தவர் என்ன செய்யணும்? நிம்மதியா மௌத்தாயிருக்கும். அல்லாஹ் நாசமாக்கினான இல்லையா ஃபிரௌன்? முதலாவது ஒரு கேட்ட கேள்வி, அம் அன கைரும் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன், நான் சிறந்தவனா இந்த கேவலமான மூசா சிறந்தவரா? ஒன்று. இரண்டாவது சொன்னார், வலா யகாது யுபீன், அவர் பேச ஆரம்பித்தால் தெளிவாக பேச தெரியாதவருக்கு. யாருக்கா? மூசா அலைஹிஸ்ஸலாத். ஏனென்றா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நாக்கில் என்ன இருந்துச்சு? கொன்னல். என்ன இருந்துச்சு? கொன்னல். அதானே மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க அல்லாஹ் இடத்துல, சூரா தாஹா, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. யா அல்லாஹ், இந்த நாக்கில் உள்ள முடிச்சு எடுத்துரு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசினா விளங்காது. அவன் சொன்னான், வலா யகாது யுபீன். ரெண்டாவது. மூன்றாவது சொன்னா, ஃபலௌலா உல்கிய அலைஹி அஸ்விரத்தும் மின் ذهب, என்னை விட மூசா சிறந்தவராக இருந்தா அவர்கிட்ட தங்க காப்புகள் இருக்கணுமே. என்ன சொன்னான்? அவ தங்கம் கூடினவங்க சிறந்தவர்னு கருதிட்டு இருந்தான் ஃபிரௌன். அவ சொன்னா, ஃபலௌலா உல்கிய அலைஹி அஸ்விரத்தும் மின் ذهب, அப்போ நபியா இருந்தால் என்ன செய்யணுமா? அவனை நினைப்பென்ன, கையில் தங்கம் போட்டு கழுத்தில் தங்கம் போட்டு அப்படியெல்லாம் நபி உலமாக்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மூணாவது. நான்காவது சொன்னான், அவு ஜாஅ மஅஹுல் மலாயிகத்து முக்தரினீன், அல்லது மூசாவோட முன்னுக்கு பின்னுக்கு மலக்குகள் நிற்கும். இன்னைக்கு ஜும்மா உதுற மௌலை மாட்ட மலக்குகள் இருக்கா முன்னுக்கு பின்னுக்கு. இவர் என்னண்டா மலக்கு வெளியே விளங்கும். அல்லாஹ் மலக்க வச்சிருக்கிறான், கண்ணை பாதுகாக்க, எங்களை பாதுகாக்க, ரக்கீப் ஆத்தி இதெல்லாம் இருக்குது தான். இவர்னா பொடி காட்மார். இப்போ ஒரு நாட்டு தலைவர் வருவார்னா பொடி காட்டு வருவாங்களே, பாதுகாப்புக்கு ஆள் வருவாங்களே, அது மாதிரி ஃபிரௌன் நினைச்சார் என்ன தெரியுமா? மூசா உயர்ந்தவராக இருந்த அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு முன்னுக்கு பின்னுக்கு வலது இடத்துல மலக்கள் சுத்தோம். அப்ப அந்த 4 விடயத்தை வச்சு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்துறார். எத்தனை விடயம்? முதலாவது என்ன? மஹீன் சொல்றார், கேவலமான மூசா. ரெண்டாவது என்ன சொல்றார்? வலா யகாது யுபீன், பேசினா பேச்சு விளங்கா வர்ற. மூணாவது என்ன சொல்றாரு? தங்க காப்புகள் கையில் இல்லை. நாலாவது என்ன சொல்றார்? இவருக்கு முன்னுக்கு பின்னுக்கு மலக்குகள் இல்லை என்று சொல்லி என்ன செஞ்சான் ஃபிரௌன்?
முழு சமூகத்தையும் நாசமாக்கி விட்டான். ஒருவனுடைய கெடுதிதான் ஒரு சமூகத்தின் கெடுதி. ஒருவனுடைய கெடுதிதான் என்ன? சமூகத்தை நாசமாக்குற ஒருவன் தான், ஒரு தலைவன் தான். அதனால தான் தலைவர்களை சரியானவர்களை தேர்ந்தெடுக்கணும். فَاسْتَخَفَّ قَوْمَهُ فَأَطَاعُوهُ. தன்னை மூளையால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அவர் அறிவால் விவாத திறனால் பேசி பேசி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேவலமாக காட்டிட்டான். ஃபிரௌன் கேவலமாக காட்டி என்ன செஞ்சிட்டான்? فَأَطَاعُوهُ. முழு பேரையும் வழிபட வச்சிட்டான். மிஸ்ர் நடக்கிற சம்பவம். அல்லாஹ் இதுக்கு முன்னால் உள்ள காலத்தில் வாழ்ந்தவங்களை பற்றி சொல்கிறான். சரி, முழு கிபத்துகளும் இன்னஹும் கானூ கௌமன் ஃபாஸிகீன், எல்லாருமே பாவியாக மாறிவிட்டார்கள். அப்போ பாவியாக்கினவன் எத்தனை பேர்? ஃபிரௌன் மட்டும்தான். அதனால தான் தலைவர்கள் சரியாக இருக்கும். அவனுடைய சொல்லுக்கு வழிபட்டு அவ்வளோ பேரும் வழிகட்டுருவாங்க. அவனுடைய சொல்லுக்கு வழிபட்டு அவ்வளோ பேர் என்ன செஞ்சிருவாங்க? கெட்ட தலைவன் சமூகத்துக்கு வந்தால் எப்படி இருக்கு? ஃபிரௌன மாதிரி. அல்லாட அதாபு மிரங்கிச்சு ஒருவனால முழு சமூகத்துக்கு. என எல்லார மண்டையும் கழுவிட்டான். அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா ஆஸஃபூனா, எங்களை கோமாக்கிய பொழுது என்ன செஞ்சிட்டாங்க? அல்லாஹ்வை கோமாக்கிய பொழுது இன்தகம்னா மின்ஹும், அவர்களிடமிருந்து பழிக்கு பழி வாங்கினோம். இமாம் சியூத்தி துர்ருல் மன்சூரில் எழுதுகிறாங்க, ஃபிரௌன் 400 வருஷம் ஆட்சி செய்தானாம். எத்தனை வருஷம்? இப்போ 400 வருஷம் அவரை ஸ்ட்ராங் எப்படி இருக்கும்? அவரை போய் பார்க்குறேன்டா மிஸ்ரில் போய் பாருங்கள், கைரோ மியூசியத்தில் படுக்கார். அல்லாஹ் வச்சிருக்கார். ஒன்ன மாதிரி அநியாயக்காரன் பூமியில் பாடம் படிக்கணும். இன்தகம்னா மின்ஹும், பழிக்கு பழி வாங்கினோம். ஃபஅக்ரக்னாஹும் அஜ்மஈன், எல்லோரையும் அந்த மிஸ்ரிலே மூழ்கடித்தோம். அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன? 9 அத்தாட்சியை கொடுத்துட்டு 9 அத்தாட்சியும் ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாவையும் ரசூலையும் ஏசியதற்காக அல்லாஹ் கொடுத்த தண்டனை. கடைசியில் மிஸ்ர ஆட்சி செய்த மன்னன் கண்ணியம் அடைந்தானா கேவலம் அடைந்தானா? இதே தான் வரப்போகுது. முழு காஃபிருக்கும் இதை இஸ்லாத்துக்கு வாங்க, அல்லாவை ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லாவை ஏற்றுக்கொள்ளுங்க. அநியாயம் பண்ணுறதை விடுங்க. அநியாயம் செய்யாதீங்க யாருக்கும். மனிதனுக்கு மாத்திரமல்ல, மிருகங்களுக்கு அநியாயம் செய்யாதீங்க, பறவைகளுக்கும் அநியாயம் செய்யாதீங்க. இல்லையா அல்லாஹ் உங்களிடம் பழிக்கு பழி வாங்குவார். فَلَمَّا آسَفُونَا انتَقَمْنَا مِنْهُمْ فَأَغْرَقْنَاهُمْ أَجْمَعِينَ فَجَعَلْنَاهُمْ سَلَفًا. அல்லாஹ் சொல்கிறான், ஃபிரௌனையும் அவருடைய சமூகத்தையும் காஃபிர்களில் அனைவர்களுக்கும் வழிகாட்டியாக வைத்திருக்கிறோம். யாரா வச்சிருக்கிறோம்? அதனால தான் பாருங்க, வளர்ந்த நாடுகள் அநியாயம் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், இந்த பாடம் தெரியும் எல்லாருக்கும். யாரும் யாருக்கு என்ன செய்ய மாட்டாங்க? தனக்கு கீழடிக்கிற யாருக்கு அநியாயம் பண்ண மாட்டாங்க. யார் அநியாயம் பண்ணின ஒருவனும் முன்னுக்கு வந்த வரலாறு இல்லை, முன்னுக்கு போவாது அந்த நாடு. فَجَعَلْنَاهُمْ سَلَفًا وَمَثَلًا لِلْآخِرِينَ, பின் வந்தவர்களுக்கு உதாரணமாக வச்சிருக்கிறோம். யார? ஃபிரௌன். இன்றைய காலத்தில் வாழ்கிற நாங்களும் தான் இந்த சம்பவத்தை வச்சு படிக்கணும். என்ன தெரியுமா? அல்லாஹ் ஃபிரௌன மாதிரி உள்ள யாரையும் விட்டு வைக்க மாட்டான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமோடு சேர்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப்பை நம்பிய அவ்வளோ பேரையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்த போகிறான். முடிவு அதுதான் மாறியது. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் தங்கவும் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் வளர்ச்சி முன்னுக்கு பின்னுக்கு கண்ணுக்கு விளங்குறதுக்கு மலக்குகளும் இல்லை. ஆனால் கடைசியில் கௌரவம் அடைந்தவர் யார்?
மூசா அலைஹிஸ்ஸலாம் கேவலம் அடைந்தவன் யார்? ஃபிரௌன். ஆனால் மிஸ்ருடைய ஆட்சி என்ற கையில், நைல் நதி என்ற கையில், நஹ்ருல் மலிக் என்னுடைய கையில், நஹ்ரு திம்யாத் என்னுடைய கையில், தூலூரினுடைய கையில், தின்னீஸ் என்ற கையில், நான் யார் தெரியுமா என்று பெருமை அடித்த ஃபிரௌன் கடைசியில் நாசமானான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கௌரவப்படுத்தினான். சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஆயத் ஜுஹ்ருஃபுடைய இந்த ஆயத் தற்காலத்துக்கு மிக பொருத்தமாக இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமும் இதை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். ஏன் இது அல்லாஹுடைய கலாம், இது என்னுடைய பேச்சு அல்ல, இது யாருடைய பேச்சும் அல்ல, இது அல்லாஹுடைய கலாம். இன்னும் உலகம் 1000 வருடம் மீதமாக இருந்தாலும் இது மாத்திரம்தான் உண்மையாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுவை நம்பி அல்லாஹுடைய அடியார்களுக்கு எந்த துரோகம் செய்யாமல், அநியாயமும் செய்யாமல் நீதியை இந்த பூமியை நிலைநாட்டி சந்தோஷமான வாழ்க்கையை அடைய நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்றைக்கு ஓதின ஆயத்தில் ஓதி பாருங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد أرسلنا موسى بآياتنا إلى فرعون وملئه فقال إني رسول رب العالمين. فلما جاءهم بآياتنا إذا هم منها يضحكون. وما نريهم من آية إلا هي أكبر من أختها وأخذناهم بالعذاب لعلهم يرجعون. وقالوا يا أيها الساحر ادع لنا ربك بما عهد عندك إننا لمهتدون. فلما كشفنا عنهم العذاب إذا هم ينكثون. ونادى فرعون في قومه قال يا قوم أليس لي ملك مصر وهذه الأنهار تجري من تحتي أفلا تبصرون. أم أنا خير من هذا الذي هو مهين ولا يكاد يبين. فلولا ألقي عليه أسورة من ذهب أو جاء معه الملائكة مقترنين. فاستخف قومه فأطاعوه إنهم كانوا قوما فاسقين. فلما آسفونا انتقمنا منهم فأغرقناهم أجمعين. فجعلناهم سلفا ومثلا للآخرين. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.